வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்னைக்கு பீஃப் பிரெயின் பெப்பர் மசாலா செய்து காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல இந்த மாட்டு மூளையை ஒரு ஸ்டீமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்வோம். பிறகு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகுத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள். இப்போ பிரெயினை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. சிலர் தண்ணியில் போட்டு உள்ளுக்கு போட்டு அவிச்சு எடுத்துருவாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்யறது தான் சிறந்த முறை. சிறிய சிறிய துண்டாக நம்ம கட் பண்ணிக்குவோம். இது லேசாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்டீமில் வச்சா போதும், டக்குன்னு அவிஞ்சிடும். என்ன சேர்த்துக்கொள்வோம்? முதல்ல கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கொள்வோம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதக்கிக்கொள்ளும். வதங்கிய பிற்பாடு இதோட இந்த மாட்டு மூளை சேர்த்துக்கொள்ளும். மஞ்சள் தூள், தேவையான உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்வோம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். சுவையான பீஃப் பிரெயின் பெப்பர் மசாலா ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.